நாம இப்ப எங்க அம்மாவோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு மினி மார்க்கெட்ன்னு சொல்லலாம். இங்க கிடைக்காத காய்கறியும் இல்ல, கிடைக்காத பூவும் இல்ல. வீட்டுக்கு தேவையான காய்கறி, பூ எல்லாமே எங்க அம்மா இதுலருந்தே எடுத்துப்பாங்க. இன்னைக்கு நம்மோட மினி மார்க்கெட்ல என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சாதாரண மார்க்கெட்ல ஆர்கானிக் பொருட்கள் மட்டுமே இங்க கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சம் விலை அதிகமாவே இருக்கும் நமக்கு. வாழை மரம் வச்சிருக்காங்க. நமக்கு வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் இதெல்லாமே ரெடியா இங்க கிடைச்சிரும் நமக்கு. நம்ம வீட்ல ரொம்ப முக்கியமான ஆள்னா அது இவர் தான். இவரை கேட்காம யாரும் உள்ள வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஹை சொல்லிட்டு தான் போனோம் இவர்கிட்ட. இவரோட பேர் தான் ஹீரோ. இவன் நமக்கு மட்டும் தான் நல்லவன், வெளிய ஆளுங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவன். சாமிக்கு வைக்க மட்டும் இல்ல, அம்மா டீ போடுறதுக்கும் சங்குப்பூ யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி கீரை நிறைய வச்சிருக்காங்க. இங்க கொய்யா மரம் ஃபர்ஸ்ட் இப்போ வச்சிருக்காங்க. அடுத்து பின்ன ஒரு மாங்கன்னு வச்சிருக்காங்க. சின்ன இடம் தான், எனக்கு அதுக்கேற்ற மாதிரியான மரங்கள்ல வச்சிருக்கோம் நாங்க. இங்க 2 பப்பாளி மரம், முருங்கை மரம், நிறைய கீரை செடியும் இருக்கு. வீட்ல அயர்ன் டெஃபிஷியன்சிக்கு யாருக்கும் வராது. அந்த அளவுக்கு நிறைய கீரைகள் வச்சிருக்காங்க. இந்த கீரையெல்லாம் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. அரிசி மாவுல கலந்து கொடுப்பாங்க. துளசியிலேயே தென்னாட்டு பச்சிலைன்னு ஒரு வெரைட்டி இருக்கும், வாசனையா இருக்கும். அதெல்லாம் சாமிக்கு வைப்போம் நாங்க. வீட்டுல பூ பூக்கலனாலுமே துளசி எப்பவுமே இருக்கும், நல்ல வாசமா இருக்கும். அதையும் நம்ம எப்பவுமே சாமிக்கு வைப்போம். இது ஒரு ப்ளூ ட்ரம்பட் பூ. இது என்னன்னு தெரியாம வாங்கிட்டாங்க. பட் அழகுக்காக ரொம்ப நல்லா இருக்கு, வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பிரண்டை இருக்கு. இதோ இங்க பாகக்காய் வளருது. அடுத்து பின்னாடி லெமன் கிராஸ் இருக்குது, மிளகாய் நிறைய வந்திருக்கு. இது தவிர்த்து நம்ம தோட்டத்துல வேற என்ன காய்கறி வளர்க்கலாம், இல்லை என்ன செய்யலான்றதை நீங்க சொல்லுங்க.